ஹலோ மை கேம் சேஞ்சர்ஸ், வெல்கம் டு மகிழம்பு ஆடியோ நாவல்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை ஒரு டிஜிட்டல் உலகத்தோட கிரிஞ்ச் கலந்த காதல் கலாட்டா. காலையில் கண்ணு முழிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கிற நம்ம 2K கிட்ஸோட வாழ்க்கையில் ஒரு ஃபில்டர் போட்ட முகம் என்னவெல்லாம் லூட்டி அடிக்கும்னு தான் பார்க்க போகிறோம். காதல், ஹேக்கிங், மொபைல் ஃபோன் மர்மம், அப்புறம் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட், இது எல்லாம் தான் இன்ஸ்டா தேவதை. எழுத்து மகிழம்பு. இந்த கலாட்டாவின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே சித்ரா. கேட்க தயாரா? கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம மகிழம்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா உடனே அந்த ரெட் கலர் பட்டனை தட்டிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்ஸ்டா தேவதை. ஸ்க்ரோலிங் ராட்சசனும் இன்ஸ்டா தேவதையும். நிதின். இவன் 2K கிட்ஸுக்கே உருவான ஒரு ஸ்பெஷல் பீஸ். காலையில் கண்ணு முழிச்சதும் மொதல் வேலையாக ஃபோனை தேடி இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பேஜில் வர ரீல்ஸை ஸ்வைப் பண்ணுறது தான் இவனோட பிராணயாமமே. வாழ்க்கை ஒரு வட்டம்டா, ஆனால் என் வாழ்க்கை ஒரு ஸ்க்ரோலிங்னு சொல்கிற ரகம். சென்னை வெயிலை விட இவன் மனசு ரொம்ப சீக்கிரம் சூடாயிடும். யாராவது ஒரு அழகான பொண்ணை ஸ்க்ரீனில் பார்த்துட்டா போதும். அன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீட்டில் மீன் குழம்பு வாசனை தூக்க நிதின் ஃபேனுக்கடியில் படுத்துட்டு ஃபோனை நோண்டிட்டு இருந்தான். அப்போ தான் அந்த விபத்து நடந்தது. விபத்துனா பைக் விபத்து இல்லை, இதய விபத்து. ஸ்க்ரீனில் ஒரு ரீல்ஸ் ஓடிச்சு. ஐடி பேர் ஸ்வேதா YBZ. அந்த வீடியோவில் ஒரு பொண்ணு லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் சாங்குக்கு மெதுவாக கண்ணை சிமிட்டி தலையை சாச்சு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்த பாரு. நிதின் கையில் இருந்த ஃபோன் நழுவி மூஞ்சிலேயே விழுந்துடுச்சு. அடே, என்னடா அழகுது, மேக்கப் இல்லாமலேயே இவ்வளோ க்ளோவா அப்படின்னு வாயை பொழந்துட்டான். அந்த பொண்ணோட கண்ணில் இருந்த அந்த ஒரு மெல்லிய காந்தம் நிதினை அப்படியே இழுத்துக்குச்சு. அவளோட வைப் இவனுக்குள்ள ஒரு புது மியூசிக்கை ப்ளே பண்ணுச்சு. நிதின் சும்மா இருப்பானா? உடனே அவளோட ப்ரொஃபைலுக்குள்ளே போனான். எல்லா வீடியோவுக்கும் லைக்கை தட்டி சூப்பர், கார்ஜியஸ், மை ஹார்ட் இஸ் யோர்ஸ்ன்னு கமெண்ட்ஸை அள்ளி தெளிச்சான். 1 மணி நேரத்தில் அவளோட 50 வீடியோவையும் பார்த்து முடிச்சுட்டு தன் உயிர் நண்பன் ராகுலுக்கு ஃபோனை போட்டான். மச்சி, செத்துட்டேண்டா. ஏண்டா, கடன் கொடுத்தவன் எவனாவது வீட்டுக்கு வந்துட்டானா? ராகுல் வழக்கமான நக்கலோடு கேட்டான். இல்லடா, ஒரு தேவதையை பார்த்துட்டேன். என்னடா பினாத்துற? உண்மையை தான் சொல்கிறேன். ஸ்வேதா, அந்த பேர்லேயே ஒரு ஸ்வீட்னஸ் இருக்குல்ல. அவ கண்ணு, அவ சிரிப்பு வேற லெவல்டா. ராகுல் சிரித்தான். டேய், ஃபில்டர் போட்டா பன்னிக்குட்டி கூட தேவதையா தெரியும், கொஞ்சம் அடக்கி வாசி. டேய், இவ அந்த நேச்சுரல் லுக்கு யாருக்கும் வராது. நான் அவளை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் ஒரு மெசேஜ் பண்ணால் போதும், நான் அப்படியே காசிக்கு போயிடுவேன். நிதின் உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். அடுத்த 3 நாளா நிதின் வேலை வெட்டி இல்லாம அவளோட இன்பாக்ஸ்ல மெசேஜ் மேல மெசேஜ் அனுப்புனான். That's incredible. Hi Shweta, good morning queen. Wow. Dinner சாப்பிட்டியா? That's incredible. அங்கிருந்து ஒரு சீன். No, really, that was amazing. இதயம் வலிச்சது. Seriously. அந்த பொண்ணு இவ்வளவு கெத்து காட்றா. நான் என்ன அவ்வளவு கேவலமாவா இருக்கேன்னு கண்ணாடியை பார்த்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். Me too, I saw all the lights going crazy. Couldn't believe it. He's actually desperate. அது காதலா இல்ல வெறும் இன்ஸ்பிரேஷனான்னு அவனுக்கே தெரியல. Not bad, looking good. அவளை அடையணுங்கிற வெறி மட்டும் அதிகமாச்சு. அத்தியாயம் 2. Sorry, I was sleeping. Is everything okay? I found the signal. Prepare for extraction. நிதின் மூஞ்சியை தொங்க போட்டுட்டு ராகுலோட ரூமுக்குள்ள நுழைஞ்சான். மச்சி, என் காதலுக்கு ஒரு got it. This is too easy. ஸ்வேதா என் மெசேஜஸ் சீன் கூட பண்ண மாட்டேங்கறா. Something's wrong. அட்லீஸ்ட் No, I mean, கூட பண்ணல. you shouldn't have done that. ஆட்டிட்யூடா அப்படின்னு புலம்புனா. ராகுல் அவனோட கேமிங் லேப்டாப் முன்னாடி உட்கார்ந்துட்டு, டேய் நிதின், நீ பண்றது ஓல்டு ஸ்கூல் காதல். இப்போ இருக்கிறது ஏஐ காலம்பா. பொண்ணுங்க இன்பாக்ஸில் உன்ன மாதிரி 1000 பேர் வரிசையில் நிற்பாங்க. நீ யாருன்னு அவளுக்கு தெரியணும்னா அவ கண்ணு முன்னாடி நிற்கணும் என ஒரு தத்துவத்தை உதிர்த்தான். அது எப்படிடா முடியும்? அவ எங்க இருக்கானே தெரியாது. ப்ரொஃபைலில் குளோபல் சிட்டிசன்னு போட்டு வச்சிருக்கா என நிதின் சலித்து கொண்டான். ராகுல் தன் கண்ணாடியை சரி செய்துவிட்டு, இங்க பாரு மச்சி, நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் இன்ஸ்டா ஐடி மட்டும் இல்லை, நம்மளோட மூளையும் தான். நான் ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் ஐபி கிரேப்பர் ஆர் ட்ராக்கிங் லிங்க் என்று சிரித்தவன், இதை வச்சு நான் ஒரு சூப்பரான லிங்கை ரெடி பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள மேக்கப் கிட் இலவசம், அல்லது இந்த லிங்கை கிளிக் பண்ணால் உங்கள் ஃபோட்டோவை யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியும் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமான மெசேஜ் அனுப்புவோம். அவள் அதை தொட்ட அடுத்த செகண்ட் அவளோட மொபைல் எந்த டவரில் சிக்னல் வாங்குது, என்ன மாடல் ஃபோன், கரெக்டாக எந்த ஏரியான்னு மொத்த ஜாதகமும் என் லேப்டாப்புக்கு வந்துடும் என்றான் கெத்தாக. சூப்பர்டா என்று நிதின் வாயை பிளந்தான். நிதினுக்கு உடனே ஒரு பயம் வந்தது. டேய் ராகுல், இதெல்லாம் சைபர் கிரைமில் வராதில்ல, அப்புறம் ஜெயிலுக்கு போய் கம்பி என்ன முடியாதுப்பா என்றான்.
மச்சி, இது உனக்காக நான் எடுக்கிற ஒரு சின்ன ரிஸ்க்குடா. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா எங்க அப்பா தான் லாயராச்சே, பார்த்துக்கலாம் என ராகுல் அவனுக்கு தைரியம் கொடுத்தான். சொன்ன மாதிரியே ராகுல் ஒரு கஸ்டம் லிங்கை உருவாக்கி நிதினின் அக்கவுண்டில் இருந்து ஸ்வேதாவிற்கு மெசேஜ் அனுப்பினான். ஹாய் ஸ்வேதா, யோர் ரீல்ஸ் ஆர் வைரல். செக் அவுட் யோர் ஃபேன் என்கேஜ்மெண்ட் ஸ்டேட்ஸ் ஹியர். அடுத்த 1 மணி நேரம் இருவரும் தவம் இருந்தனர். நிதின் நகத்தை கடித்துக்கொண்டே, டேய், கிளிக் பண்ணுவாளா கிளிக் பண்ண மாட்டாளா என விவாதித்துக் கொண்டிருந்தான். திடீரென ராகுலின் லேப்டாப்பில் இருந்து பீப் பீப் என அபாய சங்கு போல சத்தம் வந்தது. எஸ் மச்சி, ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர், மாட்டிக்கிட்டடா என ராகுல் கத்தினான். நிதின் ஆவலோடு ஸ்கிரீனை பார்த்தான். எங்கடா இருக்கா? லண்டனா, பாரிஸா, இல்ல நம்ம ஊர் பெசன் நகரா என்றான். ராகுல் மேப்பை ஜூம் செய்தான். டேய், இது நம்ம பக்கத்து ஏரியா, தாம்பரம் தாண்டி ஒரு சின்ன தெருடா, வள்ளுவர் தெருன்னு காட்டுது. அக்யூரட்டா ஒரு பழைய ஓட்டு வீடு கிட்ட சிக்னல் நிக்குது. ஃபோன் மாடல் ரெட்மி நோட் 10ன்னு காட்டுது. நிதின் அப்படியே ஷாக்காகி நின்றான். என்னடா சொல்ற? என்னோட ட்ரீம் கேர்ள் அந்த தேவதை நம்ம பக்கத்துல தான் இருக்காளா? நான் இத்தனை நாள் ஏதோ பெரிய பங்களாவில் இருப்பான்னு நினைச்சேனே. சரி, ஏழை வீட்டின் இளவரசியா கூட இருக்கலாம். மச்சி, நாளைக்கு காலையில நாம அங்க போறோம். நேர்ல போய் என் காதலை சொல்றேன் என நிதின் சபதம் போட்டான். ஆனா பாவம் நிதின், விதி அவனுக்கு வெட்டு வைக்க காத்திருக்குன்னு தெரியாது. அத்தியாயம் 3. வள்ளுவர் தெருவும் வாரி போட்ட ஹார்ட் பீட்டும். மறுநாள் காலை சென்னை வெயில் மண்டையை பிளந்தாலும் நிதினுக்கு அது குளு ஊட்டியை போல இருந்தது. ஏன்னா இன்னைக்கு அவன் தன் காதலி ஸ்வேதாவை நேரில் பார்க்க போகிறான். நிதின் தன் வார்ட்ரோபில் இருந்ததிலேயே செம்ம மாசான ஒரு கருப்பு ஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டான். மச்சி, பிளாக் கலர்ல நான் பார்க்க பில்லா ஏகே மாதிரி இருக்கேன்ல என ராகுலிடம் கேட்க, ராகுலோ, இல்லடா, அம்மன் படத்துல வர ஜண்டா மாதிரி இருக்க, பேசாம கிளம்பு என நக்கல் அடித்தான். டேய், உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் என்று நிதின் பற்களை கடித்தான். இருவரும் நிதினின் ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஏறி தாம்பரம் வள்ளுவர் தெருவை தேடி புறப்பட்டனர். நிதின் கையில் ஒரு அழகான சிவப்பு ரோஜா. ராகுல், அவளை பார்த்த உடனே நான் என்ன பேசணும்? ஹாய் ஸ்வேதா, நான் தான் உன் நிதின்னு சொல்லவா, இல்ல உன் ரீல்ஸ்ல வர அந்த புன்னகை என் வாழ்க்கையை மாத்திடுச்சுன்னு சொல்லவா என படபடப்போடு கேட்டான். ராகுல் கூலாக கூகுள் மேப்பை பார்த்து கொண்டே, டேய், முதல்ல அந்த வீடு வருதான்னு பார்ப்போம். இதோ லெஃப்ட் எடு, அந்த அரச மரம் தாண்டி ஒரு சின்ன சந்து வருது பாரு, அங்கதான் அந்த அட்ரஸ் காட்டுது என்றான். அந்த சந்துக்குள் நுழைந்ததும் மேப் ஒரு பழைய ஓட்டு வீட்டின் முன்னால் நின்று டெஸ்டினேஷன் அரைவ்டு என சொன்னது. அந்த வீட்டை பார்த்ததும் நிதினுக்கு ஒரு கணம் இதயம் நின்றது போல இருந்தது. என்னடா இது, இவ்வளோ சின்ன வீடு, ஜன்னல் கம்பிகள் கூட துருப்பிடிச்சிருக்கு, இதுலயா என் ஸ்வேதா இருக்கா என நிதின் கத்தினான். எனக்கு என்ன தெரியும் என்று ராகுல் கோபப்பட அவன் பார்வை பரபரத்தது. வீட்டு வாசலில் ஒரு பழைய சைக்கிள் நின்றிருந்தது. நிதின் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு சட்டையை சரி செய்து கொண்டு மெதுவாக கதவை தட்டினான். ஸ்வேதா, ஸ்வேதா என அவன் குரல் தழுதழுத்தது. உள்ளே இருந்து காலடி சத்தம் கேட்டது. நிதின் ரோஜாவை மறைத்துக் கொண்டு ஒரு சினிமா ஹீரோ போல போஸ் கொடுத்தான். கதவு மெதுவாக திறந்தது. யாரை பார்க்கணும் அண்ணா என ஒரு குரல் கேட்டது. நிதின் நிமிர்ந்து பார்த்தான். அங்கே அவனது ஸ்வேதா இல்லை. மாறாக ஒரு 15 வயது மதிக்கத்தக்க கலைந்த தலையோடும் பனியன் மற்றும் ட்ராக் சூட்டோடும் ஒரு சிறுவன் நின்றிருந்தான். கையில் ஒரு மொபைல் போன். அதே ரெட்மி நோட் 10. தம்பி, ஸ்வேதா இருக்காங்களா? ஸ்வேதாவா என்று அவன் திகைக்க, அதான் ஸ்வேதா வைப் இசட் இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்காங்களே என நிதின் தயக்கத்துடன் கேட்டான். அந்த பையன் நிதினையும் பின்னாடி நின்ற ராகுலையும் ஒரு மாதிரி பார்த்துவிட்டு சிரிக்கத் தொடங்கினான். ஓ, நீங்க அந்த மை ஹார்ட் நிதின் அண்ணாவா? நேத்து கூட நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு மெசேஜ் பண்ணினீங்களே, அந்த அண்ணாவா என கேட்டுவிட்டு விழுந்து விழுந்து சிரித்தான். நிதினுக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. டேய், என்னடா சொல்ற? அந்த ஐடி, அந்த பொண்ணு என அவன் திணற அந்த பையன் கூலாக பேசினான். அண்ணா, அது நான் தான். என் பேரு கார்த்திக், 10வது படிக்கிறேன். சும்மா போர் அடிச்சதுன்னு ஃபோனில் இருக்கிற அந்த பியூட்டி ஏஐ ஃபில்டர் அப்புறம் டீப் ஃபேக் ஆப்ஸை யூஸ் பண்ணி என் முகத்தையே பொண்ணு முகமாக மாற்றி ரீல்ஸ் போட்டேன். இதில் என்ன கொடுமைனா, என்னோட ஒரிஜினல் மூஞ்சியை விட இந்த ஃபில்டர் போட்ட மூஞ்சிக்கு தான் ஏகப்பட்ட லைக்ஸ் வருது என்றான். நிதின் கையில் இருந்த ரோஜாப்பூ மெதுவாக கீழே நழுவியது. ராகுல் தன் சிரிப்பை அடக்க முடியாமல் வயிற்றை பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்து விட்டான். டே நிதின், உன் தேவதை இப்போ 10வது பப்ளிக் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வாங்க காத்துட்டு இருக்காடா என ராகுல் கத்த நிதினுக்கு அவமானம் பிடுங்கி தின்றது. தம்பி, அப்போ அந்த ரீல்ஸ்ல ஆடினது கண்ணடிச்சதெல்லாம் நீதானா என நிதின் ஏக்கத்துடன் கேட்க, ஆமாண்ணா, எல்லாம் இந்த ஃபோனோட கைவரிசை தான். ஆனா நீங்க இவ்வளோ சீரியஸா எடுத்துட்டு வீட்டுக்கே வருவீங்கன்னு நான் நினைக்கல.
என அந்த சிறுவன் அப்பாவியாக சொன்னான். நிதினுக்கு ஈகோ எகிரியது. டே ராகுல், வாடா போகலாம் என்று கத்தினான். அவன் கண்களில் கண்ணீர் திரண்டது. அதை மறைக்க முயன்றான். நாம ஏமாந்துட்டோம்டா. நாம இல்ல, நீ என்று விட்டு ராகுலும் தொடர்ந்து சிரித்தான். அண்ணா, ஒரு நிமிஷம். அந்த பையன் பின்னாடி இருந்து கூப்பிட்டான். நிதின் கனத்த மனதுடன் நின்றான். அந்த ரோஜா பூவை எனக்கே கொடுத்துட்டு போங்க, என் ஆளுக்கு கொடுக்கிறேன் என்றான். டேய் போடா என்று கத்திவிட்டு நிதின் பைக்கை ஸ்டார்ட் செய்ய ராகுல் கேலி சிரிப்புடன் ஏறிக்கொண்டான். நிதினின் காதல் முடிந்தது. ஆனால் இந்த கலாட்டா இதோடு முடியவில்லை. நிதின் இதை தன் நண்பர்களிடம் எப்படி சமாளிக்கப் போகிறான் என்ற பயத்தில் பைக்கை செலுத்தினான். அத்தியாயம் 4. இன்ஸ்டா மாமாவும் ஈகோ யுத்தமும். நிதின் பைக்கை ஸ்டார்ட் பண்ணும் போதே அவன் கை நடுங்குச்சு. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்த ராகுல் சிரிப்பை அடக்க முடியாம சீட்ல உருண்டுட்டு இருந்தான். டேய் நிதின், உன் ட்ரீம் கேர்ள் ஸ்வேதாவுக்கு இன்னும் மீச கூட முளைக்கலடா. அவன் கிட்ட போய் யார் மை வேர்ல்டுன்னு கவிதை பாடினியே, நினைச்சாலே எனக்கு வயிறு வலிக்குதுடா என ராகுல் கத்த நிதின் கடுப்பானான். டே ராகுல், இதோட நிறுத்து. அந்த பையன் ஏதோ ஏஐ ஃபில்டர் போட்டு ஏமாத்திட்டான். இதில் ஏந்த பெண் இருக்கு? அந்த ஆப்ஸை கண்டுபிடிச்சவனை தான் முதல்ல கேட்கணும் என நிதின் தன் ஈகோவை விட்டு கொடுக்காமல் பேசினான். சரிடா, ஆனால் நம்ம பசங்க குரூப்பில் இதை சொன்னால் உன்னை இன்ஸ்டா மாமான்னு காஜின்னு சொல்லி ஊர் முழுக்க போஸ்ட் அடிச்சிடுவாங்களே என ராகுல் மொபைலை எடுத்தான். டேய் வேணாண்டா, சத்தியமாக சொல்கிறேன், இதை மட்டும் லீக் பண்ணுன அப்புறம் நம்ம நட்பு அவ்வளோதான் என நிதின் கெஞ்சினான். ஆனால் ராகுல் விடுமாளா? அவன் ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போட்டுட்டான். மச்சான்ஸ், நிதினோட லவர் இப்போ பப்ளிக் எக்ஸாம் படிக்க போயிட்டா. அவளுக்கு மேக்கப் கேட்ட விட ஜியாமெட்ரி பாக்ஸ் தான் ரொம்ப பிடிக்குமாம். என்னடா சொல்ற? டேவிட் புரியாமல் கேட்க ராகுல் எல்லாவற்றையும் விரிவாக வாய்ஸ் நோட் போட்டான். அடுத்த 5வது நிமிஷம் நிதினோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் மழையில் நனைய ஆரம்பித்தது. டே நிதின், அந்த பொண்ணு பேரு ஸ்வேதாவா இல்லை ஸ்வேதனா? தம்பிக்கு சாக்லேட் வாங்கிட்டு போனியா இல்லை பால் புட்டி வாங்கிட்டு போனியான்னு ஒவ்வொருத்தனும் மரண கலாய்க்க ஆரம்பிச்சானுங்க. நிதின் வீட்டுக்குள் நுழையும் போது அவன் முகமே ஒரு மாதிரி டவுன் ஆகி இருந்துச்சு. அவனோட ஈகோ அவனை தூங்க விடலை. நாம எப்படி ஏமாந்தோம்? அவ்வளவு அழகா இருந்தாலே, சாரி அவனா இருந்தானே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டான். ஆனால் அவமானத்தை விட அந்த ஏமாற்றம் தான் அவனை போட்டு வாட்டுச்சு. உடனே இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்வேதா வைப் இசட் ஐடியை மறுபடியும் பார்த்தான். இப்போ ஃபில்டர் இல்லாமல் அந்த பையன் கார்த்திக்கோட கண்ணு தான் அவனுக்கு தெரிஞ்சுது. தூ, இதுக்காகவா நான் 3 நாளாக தூங்காமல் இருந்தேன்னு சலிச்சுக்கிட்டு அந்த ஐடியை பிளாக் பண்ண போனான். ஆனால் அப்போதான் அவனோட ஈகோ குறுக்க நின்றுச்சு. பிளாக் பண்ணால் நம்ம தோத்துட்டோம்னு அர்த்தம். நாம் ஏமாந்ததை விட அந்த பையன் நம்மளை ஏமாத்தினதை ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக மாற்றினா என்னன்னு நிதின் மூளையில் ஒரு ஐடியா உதிச்சுது. உடனே ராகுலுக்கு ஃபோனை பண்ணான். மச்சி, நாம ஏன் இதை பெரிய காமெடியாக மாற்றக்கூடாது? அந்த பையன் கூட சேர்ந்து ஒரு வீடியோ போட்டால் நம்ம கெத்தாக இருப்போம்ல. ஏமாந்தவன் இல்லை, ஏமாத்தினவனையே தட்டி தூக்குனவன்னு பேர் வருமில்ல என்றான். ராகுல் ஆச்சரியப்பட்டான். டேய் நிதின், உனக்குள்ள ஒரு டைரக்டர் பிரதீப் ஒளிஞ்சிட்டு இருக்காண்டா. ஆனால் அந்த பையன் ஒத்துப்பானா என்றான். ஒத்துக்க வைப்போண்டா. எப்படிடா? அவனுக்கு கேமிங் மவுஸ் வாங்கி தரேன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக வருவான். நாம் இப்போ அந்த பையன் வீட்டுக்கே மறுபடியும் போகிறோம். ஆனால் இந்த தடவை ரோஜாவோட இல்லை, வீடியோ கேமராவோட என்றான். நிதின் தன் அவமானத்தை ஒரு கலாட்டாவாக மாற்ற முடிவு பண்ணினான். ஆனால் அந்த பையன் கார்த்திக் அவ்வளோ சீக்கிரம் அடங்குற ஆள் இல்லையே. அவன் நிதினுக்கே ஒரு பெரிய செக் வச்சிருந்தான். அது என்னன்னு அடுத்து பார்ப்போம். அத்தியாயம் 5. அது பொண்ணே இல்லடா, ஆனா இது. நிதின் கேமரா சகிதமாக ராகுலை அழைத்து கொண்டு மீண்டும் அந்த வள்ளுவர் தெருவுக்கே போனான். இந்த முறை அவனிடம் அழுகை இல்லை, ஒரு கண்டென்ட் கிரியேட்டருக்கான வெறி இருந்தது. ஆனால் அந்த வீட்டு வாசலில் நின்றபோது மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பையன் கார்த்திக் வாசலில் அமர்ந்து ஒரு பெரிய ஆப்பிள் ஐபோனில் படுபிசியாக எடிட்டிங் செய்து கொண்டிருந்தான். நிதின் பக்கத்தில் போய், என்ன தம்பி, அடுத்த ரீல்ஸுக்கு ரெடி ஆகிட்டியா? கேமிங் மவுஸ் வாங்கி தரேன், என் கூட ஒரு வீடியோ போடுறியா என கேட்டான். கார்த்திக் நிமிர்ந்து பார்த்து நக்கலாக சிரித்தான். அண்ணா, எனக்கு ஏற்கனவே அந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சிருச்சு, இதை பாருங்க என அவன் ஃபோனை நீட்டினான். அதில் நிதினின் நண்பர்கள் கேங் கார்த்திக்கை வைத்து ஒரு மீம் வீடியோ போட்டு ஏற்கனவே வைரலாக்கி விட்டிருந்தார்கள். ராகுல் மெதுவாக நிதின் காதில், மச்சி நாம லேட்டு, நம்ம பசங்க ஏற்கனவே உன்னை இன்ஸ்டா மொக்க பீஸா மாத்திட்டாங்கடா என்றான். நிதின் அப்படியே சோர்ந்து போய் அந்த திண்ணையில் அமர்ந்தான். ச்சே, என் காதல் போச்சு, காசு போச்சு, இப்போ மானமும் போயிடுச்சு என புலம்பினான். சரியாக அதே நேரம் நிதினின் ஃபோன் டிங் என சத்தமிட்டது. இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷன். ஸ்வேதா ரியல் வைப்ஸ் என்ற புதிய ஐடியிலிருந்து ஒரு மெசேஜ்.
நிதின், அந்த பையன் கார்த்திக் என் தம்பி தான். அவன் என் வீடியோவை திருடித்தான் ரீல்ஸ் போட்டான். நீங்க எங்க வீட்டுக்கு வந்து என் தம்பியை தேடினது எனக்கு தெரியும். செம்ம காமெடி நீங்க என்று டிஎம் வந்தது. நிதின் கண்கள் விரிய பார்த்தான். டேய் ராகுல், இது இது ஒரிஜினல் ஸ்வேதாடா, அந்த பையனோட அக்கா. அவளே மெசேஜ் பண்ணிருக்கா என எகிரி குதித்தான். மெசேஜை தொடர்ந்து ஒரு போட்டோ வந்தது. அது கார்த்திக்கும் அவனது அக்காவும் சேர்ந்து எடுத்த போட்டோ. நிதின் அவளோடு அந்த போட்டோவை திறந்தான். ஆனால் அடுத்த நொடியே அவன் கையில் இருந்த போன் நழுவியது. காரணம், அந்த போட்டோவில் இருந்த ஸ்வேதா நிதின் எதிர்பார்த்த அந்த தேவதை இல்லை. அவள் ஒரு குத்துச்சண்டை வீராங்கனை போல கையில் கிளவுஸ் மாட்டிக்கொண்டு என் தம்பியை மிரட்டினா அடி பின்னிடுவேன் என ஒரு போஸ் கொடுத்திருந்தாள். நிதின் அப்படியே ஷாக்காகி தரையில் அமர்ந்தான். ஒரு பக்கம் நிஜமான பெண்ணிடமிருந்து மெசேஜ் வந்த சந்தோஷம், இன்னொரு பக்கம் அவள் தன்னை ரோஸ்ட் செய்த அவமானம். ஆனால் நிதின் ஒரு அக்மார்க் 2K கிட்டாச்சே. அவமானம் அவனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. ராகுல் பக்கத்தில் வந்து, டே நிதின், போதுண்டா, கிளம்பு என்றான். நிதின் போனை உற்று பார்த்தான். அந்த குத்துச்சண்டை போட்டோவில் ஸ்வேதா மிரட்டலாக இருந்தாலும் அவளது சிரிப்பில் ஒரு துருதுருப்பு இருந்தது. நிதினின் மனதிற்குள் மறுபடியும் ஒரு லவ் மியூசிக் ஓட ஆரம்பித்தது. டே ராகுல், அடி வாங்கினாலும் ஒரு அழகான கைனால வாங்குறது தப்பில்லடா என்றான். டேய், நீ என்ன லூசா? இவளை நான் நேர்ல பார்க்கணுண்டா என நிதின் சொல்ல ராகுல் தலையிலேயே அடித்து கொண்டான். நிதின் அந்த மெசேஜுக்கு பதில் டைப் செய்தான். ஹாய் ஸ்வேதா, தம்பி பண்ணினது ஏஐ ஃபில்டர். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிறது ரியல் ஃபில்டர். நேர்ல வந்து உன் தம்பிக்கு ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு உனக்கு ஒரு சாரி சொல்லலாமா? அவ்வளவுதான். அடுத்த நொடியே ஸ்வேதாவிடமிருந்து ரிப்ளை வந்தது. சாரி எல்லாம் வேணாம், நாளைக்கு ஈவினிங் காஃபி ஷாப் வா, பார்ப்போம். நிதின் சந்தோஷத்தில் குதித்தான். என்னடா, அவ மீட் பண்ணலான்னு சொல்லிட்டா. மச்சி, மறுபடியும் முதல்ல இருந்தா என்று ராகுல் கத்த, இந்த தடவை அவளை நேர்ல பார்க்க போறேன்டா என பைக்கை ஸ்டார்ட் செய்தான். நீதி, உலகத்துல ஃபில்டர் இல்லாத ரீல்ஸும் பாஸ்வேர்டு இல்லாத ஃபோனும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மச்சி. அதனால நேர்ல பார்க்காம லவ் பண்ணாதீங்க. அப்புறம் என்ன நான் சொல்றது? வாசகர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. நிதின் ஸ்வேதாவை பார்க்க கிளம்பிட்டான். ஆனா இந்த கதையை தொடர்ந்து எழுதவா இதோட முடிச்சிடலாமா? நிதின் ஸ்வேதாவை மீட் பண்ணுவானா? அங்க அவனுக்கு பாக்ஸிங் பஞ்ச் கிடைக்குமா இல்ல காதல் கிடைக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இன்ஸ்டா தேவதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்லையும் நிதின் மாதிரி ஒருத்தர் கண்டிப்பா இருப்பான். அவனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவனை கொஞ்சம் கலாய்ங்க. அதுவரை பாய்.